வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஷ்ணு. மீண்டும் இந்த வீடியோவில் சந்திக்கல நம்ம மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊர் பகுதியில் ஒரு கிராமப்புறங்களில் ஒரு பிரச்சனை கையில் எடுத்து அதுக்குண்டான நிரந்தர தீர்வு காணக்குண்டான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது சம்மந்தமான வீடியோக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது சம்மந்தமான எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம இப்போ காலையில் நடந்த ஒரு சம்பவம். நம்ம குடிமங்கலம் 4 ரோட்டு பகுதியை நம்ம தொடர்ந்து கிராஸ் பண்ணி போகும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி கடை போட்டிருக்கிறான், பீடா ஸ்டால். அந்த பீடா ஸ்டாலில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, மராட்டியில் எழுதியிருக்கிறாங்க, ஹிந்தியில் எழுதியிருக்கிறாங்க, இங்கிலீஷில் கூட எழுதியிருக்கிறாங்க, அவன் சொந்த லாங்குவேஜில் கூட ஒடிசாவில் கூட எழுதியிருக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு, அதுவும் நம்ம குடிமங்கலத்தில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஒரு தமிழ் பெயர் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியலை. மிகவும் வருத்தமாக இருக்குது. என்னங்க நீங்கள் குடிமங்கலத்தில் ஒரு பதிவு இருக்குது, அவங்க சொந்த பிஸ்னஸ் தானே, நீங்கள் அசால்ட்டாக எனக்கு கேள்வி கேட்கலாம். காரணம், குடிமங்கலத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. நம்ம குடிமங்கலம் மற்ற ஊர்களை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் குடிமங்கலத்தை பற்றி நான் ஒரு சில விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். என்னென்னா 1536 29 முதல் 1546 வரை இது ஒரு பாண்டிய நாடு, கொங்கு மண்டல பகுதியாக இருந்திருக்குது. இப்படி நம்ம புலைவாடி பள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துக்கு நம்ம கொடிமங்கலம் தானமாக வழங்கப்பட்டதாக கல்வெட்டு கூட நம்ம ஊர் பகுதியில் இன்னுமே இருக்குது. காரணம்னா புலைவாடி பள்ளின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற புலவாடிக்கு தானமாக வழங்கப்பட்டதாக நம்ம கொடிமங்கலம் வருங்காற்ற காலப்போக்கில் இன்றைக்கி குடிமங்கலமாக மாறி இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று மிக்க ஒரு ஊர் தான் நம்ம குடிமங்கல பகுதி. அப்பேற்பட்ட ஊரில் இருந்துட்டு சங்ககால இலக்கியங்களில் என்னுடைய தமிழ் பெயரில் என்னுடைய வரலாற்று பதிவில் என்னுடைய குடிமங்கலம் இருக்கும்போது என்னுடைய ஊர் பகுதியில் இன்னும் தமிழ் எழுத்துக்கள் கூட அனுமதி இல்லைங்கிறத நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல. மிகவும் வருத்தமாத்தார். கண்டிப்பாக ஓனர்கிட்ட முறையிட்டு அவர் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டார். அவரை பற்றின வெறுப்பு பதிவு இது கிடையாது. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் யார் பண்ணாலும் தமிழில் கண்டிப்பாக பெயர் வைக்கணும். அது நம்ம குடிமங்கல பகுதியில் கண்டிப்பாக எங்கே விளம்பரம் பதாக இருந்தாலும் கண்டிப்பாக தமிழை மாற்ற சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கிற தமிழ் மொழி பெயர்லையாச்சும் நம்ம தமிழ் மொழி இருக்கட்டுமே. ஏன்னா நிறைய விஷயங்கள் மாற்றிட்டான். இன்றைக்கி தமிழ்நாட்டு பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டை பேன் பண்ணி அதுக்கு நம்ம போராட்டம் பண்ணி தான் ஜல்லிக்கட்டை மீண்டும் கொண்டு வந்தோம். அந்த மாதிரி தமிழை மீண்டும் கொண்டு வரக்க ஒரு போராட்டம் நடத்திடக்கூடாதுங்கிற விஷயத்தை தான் முன்வைக்கிறேன். இப்படித்தான் ஒரு சின்ன விஷயத்தை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வெள்ளைக்காரனை சில்லறை வணிகம்னு உள்ள விட்டோம், ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவை ஆண்டுக்கிட்டு போயிட்டான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சில்லறை பெட்டிக்கடை தான் சொல்லி இன்றைக்கி இந்திக்காரனை நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா வருங்காலகட்டத்தில் அவன் ஆளும் நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இன்றைக்கி எப்படி தமிழனை தவிர்த்து இந்திக்காரனை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ, கண்டிப்பாக அவன் நம்மளை அடிமையாக வச்சு ஒரு பிஸ்னஸை தொடங்கக்கூடிய காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை. அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம விழித்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி நிகழ்வு எங்கே நடந்தாலும் கண்டிப்பாக நான் பதிவு போடுறேன். நீங்களும் உங்கள் பகுதியில் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணாட்டி முறவால், கமெண்ட் பண்ணாட்டி முறவால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பதாகை வச்சா தமிழ் மொழியில் இல்லைன்னா கேள்வி கேளுங்க. ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை. காரணம் அது நமக்கு எல்லோரும் படிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக அதுக்கு அடுத்த லாங்குவேஜ் அலுவல் மொழியாக இன்றைக்கி இங்கிலீஷ் இருக்குது. ஆனால் ஒரு ஹிந்திக்காரனோ இவனோ உள்ளே விட்டோம்னா தமிழ் மொழி அழிக்கக்கூடிய வேலையை தான் அவன் செஞ்சிட்ருக்கிறான். அவன் மொழியை வளர்க்கறதுக்கு உண்டான வேலையை அவன் கண்டிப்பாக செய்யலை. நம்ம மொழியை அழிச்சா தான் அவன் மொழி வளர்கிறதுல தெளிவாக இருக்கிறான். அதனால தான் இந்த வேலையில் தொடர்ந்து செய்கிறான். நம்ம ஊரில் இந்திக்காரன் இல்லைன்னா நம்ம பிஸ்னஸே பண்ண முடியாதுங்கிற நிலையை வருங்காலகட்டத்தில் அவன் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற நிலையை கொண்டு வரக்குண்டான வேலையை செஞ்சுட்டு கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்கக்கூடாது. அதிலிருந்து மாற்றத்தை கண்டிப்பாக நம்ம உருவாக்கணும். அவன் வேலை செய்யட்டும், அவன் வேலை செய்ய வேண்டாம்னு சொல்ல, கண்டிப்பாக அவனுக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாங்கிற நோக்கத்தில் தான் இந்த பதிவு. யாரையும் ஒரு வெறுப்புணர்வு பதிவு இது கிடையாது, விழிப்புணர்வு பதிவு தான். கண்டிப்பாக விழித்துக்கொள் தமிழா, விழித்துக்கொள். தொடர்ந்து நம்ம பதிவில் பாருங்கள். நம்ம எல்லாத்துக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வான பதிவு மட்டும்தான் போடுறோம். இது லைக்கு கமெண்ட் ஷேருக்காக கிடையாது. கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துக்கிட்டு நீங்கள் அடுத்த முறை எந்த பகுதியில் இந்த மாதிரி பதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை மாற்றுங்க. நம்மளால் முடியும், ஒன்றிணைந்தால் உண்டு வாழ்வுங்கிறத சொல்லிக்கிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.